ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. 24 மணி நேரமும் செயல்படும் அரிசி ஏடிஎம் இயந்திரம் மூலம் தானியங்கள் விநியோகிக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மத்திய அரசு விவசாயம் சார்ந்த பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு மானிய விலையில் வழங்கி வருகிறது. எனினும் நாடு முழுவதும் குறிப்பாக அரிசி விலை உயர்ந்தபடியே இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்காக மலிவு விலையில் அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கு பாரத் அரிசி என்று பெயரிடப்பட்டது. கிலோ 29 ரூபாய் என்ற விலை நிர்ணயிக்கப்பட்டு 5 கிலோ மற்றும் 10 கிலோ பாக்கெட்டுகளில் பாரத் அரிசி விற்பனை செய்வது பொதுமக்களுக்கு பேருதவியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 24 மணி நேரமும் செயல்படும் அரிசி ஏடிஎம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த அரிசி ஏடிஎம் மையத்தை இந்தியாவின் உலக உணவு திட்டத்தின் துணை இயக்குனர் முன்னிலையில் திறந்து வைத்து பேசிய அம்மாநில உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ணச்சந்திர பெத்ரா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்கும் ஏடிஎம் இயந்திரத்தில் தங்களது குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டு எண்ணை பதிவிட்டு அவர்களுக்கான 25 கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ளலாம். இனி நீண்ட நேரம் நியாய விலை கடைக்கு முன்பு வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதன் மூலம் மத்திய அரசு வழங்கும் மானிய அரிசியின் திருட்டை கணிசமாக குறைக்க முடியும். இந்த நடைமுறை மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது 0.01% அளவு மாறுபடும் எனவும் 5 நிமிடத்தில் 50 கிலோ அளவு வரை விநியோகம் செய்யும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியானது பொதுமக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.